ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ மொத்தமுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கும்பகோணமும் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நான் போகிற திருத்தணி. ஸோ மொத்தம் பஸ் ஜர்னி அது கூட நான் எப்படி இருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பஸ் ஸ்டேஷனு. ஸோ அப்புறம் வந்து ஏசி பஸ்ஸுங்க. சென்னைக்கு போகிறேன். ஸோ டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, பார்ப்போம் எவ்வளோ போடுவாரான்னு. ஸோ கும்பகோணமில் வந்து டிக்கெட் வந்து ஆளுக்கு வந்து ரூ. 330. ஸோ 2 பேருக்கு வந்து ரூ. 660. ஸோ இது வந்து ஏசி பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நான் வந்து கும்பகோணமில் வந்து சென்னைக்கு போகிறேன். ஸோ ஏசி பஸ்ஸு, ஃபுல்லி ஏசி பஸ்ஸு. ஸோ இவர் வந்து கோயம்பேடில் இறங்க சொல்கிறாங்க. ஸோ கோயம்பேடில் இறங்கிட்டேன்னா அங்கே திருத்தணிக்காக பஸ்ஸு இங்கே கிடைக்குமோன்னு சொல்கிறாரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதோ. கோயம்பேடில் இறங்கிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏசி பஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டார் ரோடு மேலே. ஸோ இது வந்து இங்கிட்ட வந்து கோயம்பேடுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் காமிக்கிறது. ஸோ இந்த லோக்கல் பஸ்ஸில் போக சொல்கிறாங்க கோயம்பேடுக்கு வந்து. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கு வந்து ஆளுக்கு ரூ. 35 வாங்கிட்டாரு. 2 பேருக்கு வந்து 70 ருபீஸ் எடுத்துட்டாரு. ஸோ ஒரு ஆள் கேட்டால் இங்கே பஸ்ஸு கிடைக்கும்னாரு. இன்னொரு ஆள் வந்து கோயம்பேடுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னென்னு பார்ப்போம். அங்கே போனதுக்கப்புறம் பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து நைட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டம்ங்க ஜெர்னி. ஒரே பஸ்ஸுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி மாறி மாறி போகணுன்னா அது வெரி வெரி கஷ்டமுங்க. போகும்போது சென்னை ஏர்போர்ட்டு கூட நடுவில் வந்துச்சுங்க. ஸோ டொமஸ்டிக்கு அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னலு 2 ஒரே இடத்துல இருக்கும். இதான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. ஸோ இதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே வந்து லோக்கல் பஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பக்கம் இன்னொரு லெஃப்ட் சைடில் உள்ளே போனோன்னா இங்கே தான் மொத்தம் வெளியில் போகிற டிஸ்ட்ரிக் வைஸு பஸ் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மொத்தமுக்கு வந்து பஸ்ஸு ஏறிட்டாங்க. ஸோ இந்த பஸ்ஸு வந்து திருவள்ளூருக்கு மட்டும் போகுது, திருத்தணிக்கு போகாதுன்னு சொல்கிறாரு. ஸோ என்ன செய்யணுமோ ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்களும் கூட நைட் டைம் வந்து பஸ்ஸு நம்பாதீங்க. லேட்டானா பரவாயில்ல, ட்ரெயின் பிடிச்சிட்டு ஜெர்னி மேக்ஸிமம் பண்ணுங்க. நைட்டு வந்து திருத்தணிக்கு போயிட்டு படுக்கலாம்னு பார்த்தா தூக்கம் மொத்தம் தாரில் போகுது, படுக்க முடியல. ஸோ மொத்தமுக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கார் வந்து திருவள்ளூரில் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பஸ்ஸு ஒரு டாக்ஸி எதுவுமே வரல. எப்படி போகணுமோ என்னன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஸோ இது வந்து காட்டேஜி, நம்ம திருத்தணூரில் வந்து காட்டேஜ் பாருங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தா 3 கால் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து 4 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ இங்கே வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் நல்லா காட்டலைங்க. ஸோ அப்புறம் வந்து கேட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ரீ சண்முகர் இது வந்து நெட்டில் அடித்தா கூட வந்துடுமோ. இது வந்து நெட்டில் காமிக்குது நல்லா. அப்புறம் வந்து இவர் 4 மணிக்கு வருவாருன்னு சொல்கிறாரு. என்னன்னு தெரில. மஸ்கிட்டோஸ் வந்து நிறையா இருக்கும், இங்கே உட்காரணுமோ. ஸோ காலையில் வந்ததுக்கப்புறம் ரூம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டேயா என்னன்னு தெரில. அப்புறம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்ரீ துர்கா தியேட்டர் கூட ஒன்று இருக்கும். ஸோ இந்த தியேட்டர் கூட அடித்தா கூட நீங்கள் வந்து இந்த காட்டேஜுக்கு வந்து வர்றதுக்கு ஈஸிங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமும். டைரெக்டாக காட்டேஜ் பேர் அடித்தோன்னா வராது. ஸோ இதே எங்கே காட்டேஜ் மெயின் என்ட்ரன்ஸு ஆஃபீஸு கூட இங்கே. இவர் நீ ரூம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, உண்மையாக சொல்கிறாரா இல்லைன்னா பொய் சொல்கிறாரா என்னன்னு தெரில. ரூம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ பஸ்ஸு வந்து இதேங்க. ஸோ காட்டேஜில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு இங்கே இருக்கும். ஸோ எங்கிட்ட வந்து மேலே டெம்பிள் போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரமும். ஸோ இந்த டெம்பிளில் வந்து டைமிங்ஸ் இருக்கும் பஸ்ஸு கூட. ஸோ அப்புறம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரோடு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், அதனால தான் ரோடு வந்து சரியில்லை. ஸோ கொஞ்சம் இன்னும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கோவிலில் பாருங்கள், கீழே வந்து ஆர்ச்சியில் வந்து மேலக்கு வந்து 1.7 கிலோமீட்டரு. ஸோ அப்புறம் வந்து இந்த கீழே வந்து என்ட்ரன்ஸில் வந்து டோல் இருக்கும். நம்ம பைக்கிலோ காரிலோ நம்ம சொந்தமாக வந்துட்டோம்னா அங்கே டோல் பே பண்ணி அவங்களுக்கு மேலேக்கு போகணும். அப்புறம் வந்து கோவிலை பாருங்க, கீழே வந்து கூட நமக்கு நேராக கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்புறம் வந்து இந்த ஆட்டோஸ் பாருங்கள். ஆட்டோவில் வந்து நம்ம பஸ்ஸு டைமிங்ஸ் இருக்குல்ல, நம்ம சொந்தமாக ஒரு 4 பேர் 3 பேர் வந்து போகலாமுன்னா ஸோ இந்த ஆட்டோ நம்ம பேசிட்டு கூட போகலாமோ. அப்புறம் வந்து நடும் ரோட்டில் வந்து ரோடு கூட இங்கே புதுசாக ரோடு பண்ணுறாங்க மேக்கிங்கும். ஸோ அது கூட நம்ம பார்க்கலாமோ. ஸோ மொத்தமும் கீழே வந்து மேலே வரைக்கும்
ரோடு பண்ணுறாரு. ஸோ புதுசாக கொஞ்சம் குவாலிட்டி ரோடா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ரோடு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபுட்டுங்க. ஸோ இது வந்து டெம்பிள் டைமிங்ஸில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ் ஒன்றுமே ஃபீஸு கிடையாது. ஸோ இந்த வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. என்னோடய டோக்கன் நம்பர் வந்து 177. ஸோ இந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ வெளியில் அப்புறம் வந்து இந்த டிஃபனு போடுறாரு சாப்பாடு வந்து. ஸோ பொங்கல், ஸோ வெரி ஹாட்டாக இருக்குங்க பொங்கல் வந்து. இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பார் ஊற்றுட்டாரு. ஸோ இந்த சாம்பார் கூட நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஒரு தடவை 2 தடவை போடுறாரு, ஆனால் அந்த ஹாட்டுக்கு வந்து நமக்கே சாப்பாடு முடியல. ஸோ மொத்தமுக்கு வந்து தரிசனம் முடிஞ்சுங்க. ஸோ ஆக்சுவலி நான் திருவள்ளூரில் வந்து நம்ம இங்கே திருத்தணிக்கு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு சொல்லலை. ஆக்சுவலி வந்து ரொம்ப டைம் வந்து வெயிட் பண்ணிட்டேங்க, பஸ்ஸு ஒன்றுமே வரல. அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையில் வந்து ஆந்திரா போகிற டாக்ஸி இருந்தது. ஸோ அந்த டாக்ஸி பிடிச்சிட்டு இங்கே அவர் சென்டரில் வந்து மெயின் ரோட்டில் திருத்தணியில் வந்து விட்டுட்டு போயிட்டார். ஸோ அப்புறம் வந்து ரூமு வந்து கேட்டால் அவர் ரூம் கொடுக்கல. ஸோ என்னென்னு பண்ணுமோ தெரில, அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு 1 ஹவர் வந்து தூங்கிட்டேன். அப்புறமும் ரொம்ப மஸ்கிட்டோஸு, ஸோ அது கூட தூங்க முடியல. அப்புறம் வந்து இங்கே காலையில் இங்கே நேராக அந்த பஸ் பிடிச்சிட்டு நம்ம கோவில்லோன்னு வந்து மேலே இங்கே குளிச்சுட்டு ஸோ தரிசனமுக்கு போய் வந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து கோவிலில் வந்து வெரி 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 பியூட்டிஃபுல்லுங்க. ஸோ தரிசனம் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து அபிஷேகம் பண்ணலாமని பிளானில் இருந்தது, பட்டு அபிஷேகம் டிக்கெட்டு கூட இங்கே கிடைக்கல. என்னன்னு தெரில. அவர் வந்து என்ன கேட்டால் கூட ஆன்லைன் சொல்கிறாரு. ஸோ ரூம் கேட்டால் கூட ஆன்லைனில் எடுக்கணுமோ, அபிஷேகம் கூட ஆன்லைனில் எடுக்கணுமோ சொல்கிறாரு. ஸோ இது வந்து டொனேஷனும். ஸோ நம்ம சாப்பிட்றது நமக்கு இஷ்டமோ. ஸோ நம்ம டொனேஷன் கொடுக்கணுமன்னா இங்கே கியூஆர்ஸ் கோடு, ஃபோன்பே அக்கௌண்ட்டு, ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கப்படாது. இதுக்கன்னா நம்ம டொனேஷன் பண்ணுறது ஒரு கை டொனேஷன் பண்ணால் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ பட் எதுக்கும் நான் இது வீடியோவில் காமிக்கிறேன்னா, ஒரு டைமில் வந்து ஒரு ஆள் பார்த்து சரி ஓகே அவர் டொனேஷன் கொடுத்துட்டாரு, நம்ம கூட இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கணும்னு யோசிப்பார்ல. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பில்டப் கிடையாதுங்க, தப்பனிச்சிக்காது. ஸோ நம்ம எங்கன்னா சரி சாப்பாடு இந்த கோவிலில் சாப்பாடு கொடுத்துட்டாருன்னா அட்லீஸ்ட்டு நம்ம சாப்பாடு காஸ்ட்டானா நம்ம இங்கே கொடுத்துட்டு போகணும். ஸோ அது நம்ம கோவில் மெயின்டெனன்ஸு கூட இது. ஸோ அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திருத்தணி டிரைவர் கூட முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலி பாருங்கள் எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி. ஸோ ஆக்சுவலி காடுக்கு கூட தெரியுமோ. ஸோ எப்படி பண்ணணும் என்னென்னு பண்ணணும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம் கொடுத்துட்டாரோ, எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டா எப்படி வந்துட்டா. ஆக்சுவலி நான் திருத்தணி வந்து இங்கே நைட்டு மொத்தம் ஸ்லீப்பிங் பண்ணலாம்னு வந்தேன், பட் ஸ்லீப்பிங் மொத்தம் தாவில் முடிஞ்சு. ஸோ பட்டு இது என்ன கூட நமக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குமோ அது நடக்கணுமோ. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் மொத்தமுக்கு வந்து சேம் டைமில் வந்து ஸோ தரிசனம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இது இங்கே டெம்பிள். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் அபிஷேகம்க்கான சரி, அப்புறம் வந்து ரூம்க்கான சரி என்னென்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் நீங்களும். ஸோ அங்கே காமிக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டூர் கூட முடிஞ்சு. இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ இருக்க அப்புறம் லைக் மேல் சொல்லுங்கள், எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.